ஒரு கொலைகாரன் அவன் கொலை செய்தது 100% உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அவன் கொலை செய்துவிட்டு தப்பிக்க முயற்சி செய்கிற வேளையில் போலீசாரால் கைது செய்யப்படுறான். கைது செய்யப்பட்ட இந்த கொலைகாரன் உறுதியாகவே இவன் கொலை செய்திருக்கிறான் என்று தெரிஞ்சும் நீங்கள் அவனுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? அல்லது சில பெண்கள் அவன் ஒரு க்ரஷ், இவன் எனக்கு பிடிச்சிருக்கு, இவன் ஒரு காதலன், இவன் ஒரு அழகா இருக்கிறான், பேரழகன் என்று சொல்லி கொண்டாடுவாங்களா? இது உண்மையாகவே அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்கப்படுற ஒரு பிரச்சனையா இன்றைக்கு இலங்கையில் இருந்து கொண்டிருக்கு. இதையே ஒரு பிரச்சனை இப்போ இலங்கையில் பலம் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அண்மையில் இந்த புதுக்கடையில் நீதிமன்றத்துக்குள்ளே வச்சு ஒரு துப்பாக்கி பிரயோகம் நடந்து ஒருத்தர் உயிரிழந்தார். அந்த கொலையை செய்த நபர் தப்பிக்கிற வேளையில் அரசாங்கத்தால் போலீஸாரால் பிடிபட்டிருக்கிறார். பிடிப்பட்ட நபரை ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் வைரலாகி இப்போ அவரை ஒரு ஹீரோ மாதிரி இந்த சமூக ஊடகங்களும் குறிப்பாக சில பெண்களும், எல்லா பெண்களையும் இல்லை, சில பெண்களும் அவர் ஒரு க்ரஷ், அவர் ஒரு ஹீரோ என்ற நிலையை இப்போ வெளிக்காட்டி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஒரு சமூக ரீதியான ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு பிரச்சனையா, அல்லது இதுதான் இப்போ புது மாற்றமா, அல்லது இதைத்தான் அடுத்த தலைமுறையினர் விரும்புகிறாங்க? உதாரணமாக ஹீரோவாக பார்க்குறது, இப்போ சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒருத்தனை அடித்து ஒருத்தனை வீழ்த்திட்டா அவன் ஹீரோன்ற மாதிரி இந்த சமுதாயம் பார்க்குதான்னு சொல்லி பல கேள்விகள் எங்கள் மத்தியில் எழும்புது. ஒரு கொலைகாரனை இவ்வளவு மக்கள், பெண்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்குரிய காரணம் என்ன? எதற்காக இவங்க இப்படி வச்சு ஒரு கொலைகாரனை ஒரு ஹீரோவாக மாற்றணும் என்று சொல்லி நிறைய கேள்விகள் எங்களோட மனசில் எழுந்து கொண்டிருக்கு. இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைய காணொலியில் நாங்கள் தெளிவாக ஆராய போகிறோம். இதை பற்றி பாராளுமன்றத்தில் கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருந்தார் இந்த விஷயம் பற்றி. அதாவது ஊடகங்கள் இப்படி ஒரு கொலை செய்த கொலை சந்தேக நபரை இப்படி ஹீரோ ஆக்குறது எந்த வகையில் நியாயம் என்று சொல்லி பேசியிருந்தார். அதை பற்றி நாங்கள் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி பல காணொலிகள், இலங்கை சார்ந்த தமிழ் சார்ந்த காணொலிகள் மிக தெளிவாக விரிவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போல் பல காணொலிகள் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஷான் சேனல். நான் டிஷான். தொடர்ந்தும் இந்த விஷயம் பற்றி தெளிவாக விரிவாக ஆராயலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் டிஷான் சேனல். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சம்பவத்தை பற்றி விரிவாக அலசி ஆராய போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புதுக்கடை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது. பூசாவிலிருந்து கணையமுள்ள சஞ்சீவ அப்படின்றவர் அழைத்து வரப்படுறார் வழக்குக்காக. வந்த வேளையில் இனம் தெரியாத ஒரு நபர், அதாவது வழக்கறிஞர் வேடமிட்டு வந்த ஒரு நபர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு அவரை கொலை செய்துவிட்டு தப்பிச்சிருந்தார். அந்த தப்பிச்ச நபரை போலீசார் 24 மணித்தியாலத்துக்குள்ள அவரை கைது செய்திருந்தாங்க. அவர் இந்தியாவுக்கு தப்பிச்சு ஓட முயன்றதாக துபாயிலிருந்து ஒரு தகவல் கிடைச்சதன் மூலமாக புத்தளம் செல்கின்ற வழியில், புத்தளத்திலிருந்து மன்னார் செல்கின்ற வீதியில் வச்சு போலீசார் அவரை கைது செய்திருக்கிறாங்க. இது செய்து அவருடைய புகைப்படத்தை இணையதளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் பகிரப்பட்டு வந்தது. இங்கேதான் பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். இந்த பகிரப்பட்ட புகைப்படத்தை அநேகர் தங்களுடைய சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தாங்க. குறிப்பாக சில பெண்கள் அவர் அழகா இருக்காருன்னு சொல்லியும், பேரழகா இருக்காருன்னு சொல்லியும், கவர்ச்சிகரமாக இருக்காருன்னு சொல்லியும், அவருக்கு அவருடைய முகத்தில் பயம் தெரியலைன்னு சொல்லியும், அவரை ஒரு ஹீரோவாகவும் தங்களுடைய ஒரு கதாநாயகனாகவும் காட்டிக்கொண்டு சமூக வலைதளங்களில் பல பதிவுகளை பல பேர் போட்டிருந்தாங்க. இதற்கு எதிராக பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட பேசியிருந்தார் அண்மையில். அதாவது சமூக ஊடகங்கள் ஒரு கொலை செய்த ஒரு சந்தேக நபரை ஏன் ஹீரோவாக காட்டணும், இவரை ஒரு க்ரஷ்ன்னு சொல்லியும், ஒரு லவ் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் ஏன் இவரை காட்டணும்னு சொல்லி தன்னுடைய எதிர்ப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். சரி, இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்னன்றதையும், பெண்களுக்கு இப்படியான நபர்களை பிடிக்குது என்று சொல்லியும் நம்மளோட மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதே நேரத்தில் சமூகத்திலிருந்து இப்படியான விஷயங்களை எப்படி மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்லியும் நம்மளோட மனசில் கேள்விகள் இருக்கலாம். இதை பற்றி நம்ம விரிவாக இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கொலை சம்பவத்தில் கொலையாளி உண்மையாகவே கொலை செய்தவர் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இவர் கொலை குற்றத்திற்காக தேடப்பட்டு வர்றவர் அப்படின்னு சொல்லியும் எல்லாருக்கும் தெரியும். இப்படி வர்ற குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகும் சில பெண்கள் இவரை ஒரு ஹீரோவா, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபரா, ஒரு பலம் வாய்ந்த ஒரு நபரா பார்க்கறதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி நான் அறிவியல் ரீதியாகவும் இந்த இணையதளங்களில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லியும் தேடி பார்த்ததில் பல விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. அதில் 3 விஷயம் முக்கியமாக சொல்லப்படுது. அதாவது பெண்கள் இப்படி ஒரு குற்றவாளியாக இருக்கிறவரையும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதரா அவங்க பார்க்கறதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி 3 விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 விஷயங்களையும் நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதில்
முக்கியமாக நம்பர் 1ல சொல்லப்படுற விஷயம், முதலாவது சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் வந்து பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கிறார், அதனால் பெண்களுக்கு பிடிக்குது. அவர் வந்து குற்றவாளியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கிறார், அதனால் பிடிக்குதுன்றும், அதே நேரத்தில் இவர் வந்து பார்க்க யாருக்கும் பயப்படாத மாதிரி இருக்கிறார். ஒரு காவல்துறையினர் அவரை கைது செய்ய வச்சிருக்கிறாங்க, அந்த நேரத்தில் சிரிச்சு கொண்டிருக்கிறார், இவருக்கு பயம் இல்லை என்றத ஒரு ஹீரோ மாதிரி பெண்கள் பார்க்குறாங்க என்ற சொல்கிற காரணத்தையும் முதலாவது காரணமாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிற 2வது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சினிமாவுடைய தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப அதிகமா இந்த இளைஞர் சமுதாயம், பெண்கள் அதிகமா சினிமா பார்க்கறதுனால, சினிமாவில் நடந்த சம்பவம் மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுனால, அந்த பார்க்கக்கூடிய அந்த நபர் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் இருக்கிறதுனால, சினிமாவுடைய தாக்கத்தின் மூலமாகவும், சினிமாவில் வந்து ஒருத்தரை வந்து அடித்து ஒரு 10 பேர் அடித்தாதான் ஒருத்தவங்களை வந்து ஹீரோவாக வந்து நம்புவாங்க. அதே மாதிரி இந்த நபரும் ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவர் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கிறதுனால இவங்க பெண்களுக்கு வந்து இவரை பிடிச்சி போய் அவரை வந்து ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்கன்னு சொல்லியும் சொல்லப்படுது. நம்பர் 3, 3வது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பாக சில பெண்களுக்கு ஒரு ஆண் வலிமையானவனாகவும் ஆபத்தானவனாகவும் இருக்கிற ஆண்களை அதிகமாக பெண்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவரோடு இருந்தால் அவங்க நம்பிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் எந்த நேரத்திலும் அவர் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையும் சில பெண்களுக்கு பிறக்கிறதாகவும் ஒரு ஆய்வு சொல்லுது. இப்படிப்பட்ட பல காரணங்கள் ஒரு குற்றவாளி சமூக வலைதளங்களில் பகிரப்படுற பிரபலியமான ஒரு குற்றவாளியை ஒரு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தால் அநேக பெண்களுக்கு பிடிக்கிறதுக்கு இப்படியான பல காரணங்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சம்பவத்தை சமுதாயம், சமூகம், மக்கள் எப்படி பார்க்குறாங்க, மக்களுடைய பார்வையில் இந்த சம்பவம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க. இப்படி ஒரு குற்றம் செய்த, ஒரு கொலை செய்த ஒரு குற்றவாளியை சில பெண்கள் ஹீரோவாக பார்த்தாலும் சமூகத்தினுடைய பார்வையில் இது மிகப்பெரிய ஒரு பிழையான ஒரு காரியமாக பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னால், ஒருத்தர் சட்டத்தை கையில் எடுத்துட்டு நீதிமன்றத்திலேயே வச்சு ஒருத்தரை கொலை செய்திருக்கிறார். கொலை செய்த குற்றவாளி தப்பிக்க முயற்சி செய்த வேளையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி இவர் கொலை செய்தது மிகப்பெரிய ஒரு ஆபத்தினுடைய ஒரு குற்றச்செயலினுடைய முன் உதாரணமாக காணப்படுகிறது. யாரும் செய்யவே முடியாத, செய்யவே கூடாத ஒரு செயலா இந்த செயல் பார்க்கப்படுது. எனவே இவரை வந்து ஹீரோவாக பார்க்கறதும், இவரை வந்து சமூக வலைதளங்களில் ஹீரோவாக காட்டிக்கொள்றதும், இவர் ஒரு தைரியமானால், இவர் ஒரு வலிமையானவர், இவர் ஒரு யாருக்குமே பயப்படாதாள்னு சொல்லி நம்ம சமூக வலைதளங்களில் பகிர்றதும் மிகப்பெரிய ஒரு தவறான, ஒரு பிழையான ஒரு புரிதலாக பார்க்கப்படுது சமூகத்தின் பார்வையில். சரி நண்பர்களே, இன்றைய காணொலியில் நாங்கள் விரிவாக பேசியிருந்தோம். நிறைய விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். இந்த விஷயத்தினுடைய பின்னணி என்ன, ஏன் இப்படியான நபர்களை பெண்களுக்கு பிடிக்கணும் என்றும், சமூகத்தினுடைய பார்வை என்ன இருக்குன்னு சொல்லியும் பல விஷயங்களை நான் இன்றைய தினம் உங்களோட பேசியிருந்தேன். உண்மையாகவே எனக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு வியப்பாகவும் இருந்தது. ஏனென்று சொன்னால், இந்த முக்கியமாக என்னுடைய மனசில் தோன்றின விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த சினிமா துறையினுடைய தாக்கம் நம்மளுடைய சமூகத்தை எவ்வளவு பாதிக்குது என்று சொல்லி உண்மையாகவே என்னுடைய மனம் கொஞ்சம் பயந்தது. அடுத்த தலைமுறையினர், அடுத்த சந்ததியினருக்கு எப்படியான விஷயங்களை நாங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் என்றும், இப்படியான விஷயங்களை இந்த சமுதாயம் விரும்புறதுனால எப்படியான பல ஆபத்துக்கள் வரப்போகுதுன்னு சொல்லியும் உண்மையாகவே எனக்கு தெரியலை. நீங்களும் அப்படியான விஷயங்களை நினச்சி பயந்து கொண்டிருக்கலாம். உண்மையாகவே இந்த சம்பவத்தை விரிவாக நாங்கள் பார்த்துருந்தோம். உண்மையாகவே இந்த சம்பவம் வந்து கண்டிக்கத்தக்கது. யாருமே இனி அப்படியான தகவல்களை ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு எதிராக ரிப்போர்ட் பண்ணி அந்த தகவலை அழிக்க வைங்க, அல்லது கமெண்ட் பண்ணி தயவு செய்து அவங்கள அந்த தகவலை வந்து நீக்க வைங்க. ஏன்னு சொன்னால், ஒரு குற்றவாளியை எப்போவுமே நிரபராதி ஆக்க முடியாது. அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் சாதாரண குற்றம் இல்லை, கொலை குற்றம் செய்த ஒரு நபரை ஹீரோவாக அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் காட்டுறதுனால அடுத்த தலைமுறை சந்ததி நம்மளும் கொலை செய்தால் ஹீரோவாக நம்மளை காட்டுவாங்க, நம்மளையும் நிறைய பேர் விரும்புவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையை கொண்டு வரும் என்றுதான் உண்மையான விஷயம். எனவே இந்த தகவல் பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களோட மனசிலையும் சில எண்ணங்கள் வரலாம். இப்படி நாங்கள் செய்கிறது, அதாவது ஒரு குற்றவாளியை ஹீரோவாக்க முயற்சி செய்கிறது சரியா, அல்லது இதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கை என்ன, எப்படியான மனநிலை நாங்கள் வச்சிருக்கணும், அடுத்த தலைமுறையினருக்கு உங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன சொல்லி வளர்க்கணும்னு சொல்லி உங்களோட மனசில் 1000 விமர்சனங்கள் அல்லது கருத்துக்கள் வரலாம். அந்த கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி பல காணொளிகள், பல வீடியோக்கள், உண்மையான தகவல்கள், நம்பகத்தன்மையுடைய தகவல்கள், இலங்கையில் பேசப்படுற ட்ரெண்டிங்கான விஷயங்கள், தமிழ் சார்ந்த விஷயங்கள், மொழி சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் பார்க்கணும்னு சொன்னால் தொடர்ச்சியாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி தகவல்கள் அதிரடியாக உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த். நன்றி.